மார்கன் படம் நல்லா இருக்குண்ணா, எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். விஜயாண்டி வந்து ஒரு எப்படி சொல்ல வித்தியாசமாக அடிச்சிருக்காப்புல. எல்லா படத்துலையும் வந்து வில்லன் வந்து நம்ம யாரும் பெரிய பெரிய ஆளு காட்டுவாங்க. அந்த படத்தில் வந்து வில்லனை வந்து பார்த்தா ஒரு லேடி தான் காமிச்சிருக்காங்க. எந்த படத்தில் அது மாதிரி காட்டல. நல்லா இருக்குது படம். ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. சைக்கோ த்ரில்லருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா செட் ஆஃப் ஆடியன்ஸு இந்த த்ரில்லரு க்ரைம் த்ரில்லர்லாம் பார்க்கணுன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து சூப்பர் படம்னு நம்ம சொல்ல முடியும். மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணணும்னா நமக்கு தெரியாது. யார் அந்த சீரியல் கில்லர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து விஜயாண்டி வர்றாரு. அவரை விட வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பையனை வர அஜய் வந்து பட்டையை கிளப்பிட்டாப்புல. புது பையன் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. தனுஷ் வந்து அவள் அக்கா பையனை வச்சு விட்டதை வந்து விஜயாண்டி அக்கா பையனை வச்சு முடிச்சிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக போட்டு டோட்டலாக நீங்கள் அந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மிஸ்டாலிக்கல் மூவி மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயம் செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு அது ரினிவலே ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்கே லேகாக இருந்த மாதிரி, ஏன்னா நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி திருப்பி கொண்டுட்டு வர மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் பக்காவாக ஃபுல் ஃபீல் கொடுத்து வெளில அனுப்புன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. நல்ல ஒரு கிரைம் ஸ்டோரி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் வந்து கிளைமேக்ஸில் கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். விஜயானந்தி சாரோட படம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மூவிலாம் தெரியல, மொக்க படமா இருக்கும், ரத்தம் கொலைலாம் இருக்கும். சரி இங்க வந்து சதைச்சிருவாங்கன்னு நினைச்சோம், புதைச்சிருவாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா கொலை பண்ணி ரத்தம் வந்துச்சு, அப்புறம் என்ன புதைக்கிறது தானே அப்படிதான் நினைச்சு வந்தோம். பட் ஆனால் புதைக்கல, காப்பாத்தி விட்டாரு. படம் வந்து உண்மையில சொல்ற வர்த்து வாட்சிங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அவங்க அதுக்கு சொல்ற ரீசனும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டிட் ஃபார் டாட் தான், ரிவெஞ்ச் மாதிரி தான் போகுது. நல்லா எடுத்திருக்காங்க. கிரைம் ஜானர் லைக் பண்ணி வரவங்களுக்கு உண்மையிலே இந்த படம் செம சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இந்த விஜயாண்டனி சார் பண்ண ரோல விஷ்ணு விஷால் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் இன்னுமே சூப்பரா போயிருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஏன்னா விஜயாண்டனி சாருக்கு செட் ஆகல. மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியா போட்டுருக்கு, பாராட்டுறோம். பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் போட சொல்றாரு. ஆமா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா பண்ணிருக்காருங்க. உண்மையிலே ஒரு கொலை நடக்கும் போதும் ஒரு வில்லனை காட்டும் போதும் நம்ம என்ன மாதிரி மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த மியூசிக்ல போடுறாரு. மியூசிஷியனாவே இருங்கன்ற பாட்டு எதிர்பார்த்த மாதிரி இல்லை, 2 பாட்டு மட்டும் தான் இருக்குது. அது மாதிரி பவி டீச்சர் வந்து ஒரு ஹீரோனியா நடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து சைட் ரோலாக பண்ணியிருக்காங்க. பவி டீச்சர் ஏதாவது ரோல் பண்ணுற மாதிரி தான் ஹீரோனியா பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு தனி ஃபேன்ஸ் பேஜே இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் கிளீனாக என்ன பண்ணியிருக்காருன்னா சூப்பர் நேச்சுரல்ன்ற ஒரு விஷயம், அதாவது இந்த சித்தர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனோட வந்து ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணி ஒரு தமிழ் மூவியில் கொடுத்தது வந்து அருமையாக நம்மளால் ஏற்றுக்க முடியுது. ஏன்னா இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. அந்த த்ரில்லர் தான், பட் அதை ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும்போது நம்மளால் அந்த ஈஸியாக வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நான் எதிர்பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரேன் அப்படின்னா அது இந்த படத்தில் வந்து கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர். அவங்க ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணோட பணம் வந்து ஒரு குப்பத்தொட்டில் இருக்கும். ஸோ அவளை யார் கொன்னா, அது எப்படி வந்து போலீஸ் ட்ராக் பண்ண போகிறாங்கன்னு தான் படத்தோட ஸ்டோரி. விஜய் ஆண்டனி போலீஸாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பையன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு அமானுஷ சக்தி இருக்குது. ஸோ அந்த பையனோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிட்டு எப்படி ட்ராக் பண்ணுறாரு தான் படத்தோட மெயின் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் போகுது. பட் அந்த பையன் கேரக்டர் வரும்போது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி அந்த பையனோட விஷயங்கள், அந்த பையனோட ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தாக காமிச்சிருப்பாங்க. இதெல்லாமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஷார்ட்டாக காமிச்சிருந்தாங்கன்னா படம் நல்லா கிறிஸ்பியாக இருந்திருக்கும்.